செய்யாதன செய்யோம் என்று ஆண்டாள் காண்பிப்பதாக எடுத்து கூறினார். அப்புறம் ஆழிமலை கண்ணான்னு பாசனம். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவே ஆலையில் புக்கு முகர்ந்து குடு ஆர்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியம் தோருடைய பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி பலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்று அந்த பர்ஜன்ய தேவதை, அந்த பர்ஜன்யனை குறித்து இவர்கள் பாசனம் பாடுகிறார்கள். அப்ப அந்த ஆழிமலை கண்ணா அப்படின்னு எம்பெருமான சொல்லிட்டு இந்த பர்ஜன்னு ஒரு தேவதை இருக்கே அதை கூற்றுக்கு நன்றாக மழை பொழியும்படி இவர்கள் கேட்கிறார்களே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. இரண்டாவது பாசனத்துல என்ன சொன்னோம்? தேவதாந்திர பஜனம் பண்ண மாட்டோம் என்று சொன்னோம். இதிலே இவர்கள் அந்த பர்ஜன்ய தேவதை அழைத்து வாழ உலகினில் பெய்திடாய், அதுக்காக நன்றாக மழை பெய்ய வேண்டும் கேட்கிறார்களேன்னு கேட்ட உடனே ஆழ்வான் விண்ணப்பித்தாராம், அவைதான் ஸ்ரீவைஷ்ணவர்களை அனுவர்த்தியாது ஒழிவதன். இப்ப நாம கட்டளை இடணுமா? திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதாக அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை எடுத்து சொல்ற. அதுக்கு என்ன அர்த்தம்? திரவந்தி தைத்தியாக, அசுரர்கள் அஞ்சி ஓடுகின்றன. பிரணமந்தி தேவதாக, தேவதையர்கள் நமஸ்கரிக்கின்றனர். யாரை? இவர்கள் எல்லோருமே பஞ்சசம்ஸ்காரமானவர்கள். பகவத் சமாசிரயணம் பண்ணுவார்க்கு தேவதைகள் குடநீர் வார்க்க கடவதே. ஆக அந்த தேவதைகள் எல்லாம் இவர்கள் பாதத்தை கழுவி அந்த தீர்த்தத்தை புரோக்ஷித்துக் கொள்வார்கள், அந்த தீர்த்தத்தை ஸ்வீகரித்துக் கொள்வார்கள். அதனால பகவத் சமாசிரயன்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் பெற்றவர்களுக்கு பிரணமந்தி தேவதாக, தேவதைகள் நமஸ்கரிக்கின்றனர். திரவந்தி தைத்தியாக, அசுரர்கள் இவர்களை கண்டு அஞ்சி ஓடுகின்றனர். இந்த பகவத் சமாசிரயனமும் ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தமும் பெறாதவர்களுக்கு தேவதைகள் அவர்களை நமஸ்கரிப்பதில்லை. அந்த தேவதைகள் நமஸ்காரத்தை அவர்களிடமிருந்து விரும்புகிறார்கள். அப்படி நமஸ்காரம் பண்ணலைன்னா அவர்களுக்கு ஐஸ்வர்யமோ ஒன்றும் கொடுப்பதில்லை. அதே போல திரவந்தி தைத்தியாக, அசுரர்கள் அவர்களை கண்டு அஞ்சவில்லை, அசுரர்களை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள். அதனாலே பகவத் சமாசிரயணம் பண்ணுவார்க்கு தேவதைகள் குடநீர் வார்க்க கடவதிரே என்று அந்த வாக்கியம் சொல்லப்படுகிறது. அதனால இவர்கள் பர்ஜன்ய தேவனை அழைத்து நன்றாக மழை பொழியும்படி கட்டளை இடுகின்றனர் என்று நிர்வகித்து காண்பித்தாராம் ஸ்ரீ கூரத்தாழ்வான். அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியனுடைய அந்த அற்புதமான அந்த ஸ்தோத்திரனும் இதுல முதல் ஸ்லோகத்துல எம்பெருமான் பண்ணக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி லயம் படைப்பு முதலான எம்பெருமானுடைய ஆணை தொழில்களை எல்லாம் பிராட்டிக்கும் அன்வயம் உண்டு. பிராட்டியினுடைய திருவுள்ள குறிப்பு, அவருடைய புருவ நெறிப்பு, முக குறிப்பு, இதை இட்டுக்கொண்டுதான் எம்பெருமான் உலகங்களை படைக்கிறான், உலகங்களை காக்கிறான். முடிவிலே இந்த உலகத்தை எல்லாம் தாமே விழுங்குகிறான். உண்டு உமிழ்ந்து இப்படி பண்றக்கூடிய எல்லா செயல்களுமே அவதாரம் தொடக்கமாக எல்லாத்திலையுமே பிராட்டிக்கும் அன்வயம் உண்டு. பிராட்டி இல்லைன்னா அந்த அவதாரங்களோ எம்பெருமான் செய்யக்கூடிய செயல்களோ எல்லாம் வீணாக போய்விடும் என்று முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம். இரண்டாவது ஸ்லோகத்துல ஞானமும் பக்தியும் பிராட்டியினுடைய கருணா கடாட்சத்தாலே விளைகின்றன. அதனால பகவத் விஷயம், அந்த பகவானை பற்றிய ஞானம், அந்த பகவானை பற்றிய அறிவு, தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம்னு சொல்றோமே, இது மூன்றும் கூட நமக்கு பிராட்டியினுடைய கடாட்சத்தாலே நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. அதை இரண்டாவது ஸ்லோகத்துல காட்டுற. மூன்றாவது ஸ்லோகத்துல இவ்வளவு பெருமை மிக்க அந்த பிராட்டியினுடைய குணங்களை என் வாயால எப்படி சொல்லுவேன்? அந்த 1000 நாக்குகள் படைத்த அந்த திருவனந்த ஆழ்வானாலேயே சொல்ல முடியாது. அதனால அதனுடைய குணத்தை வர்ணிக்க முடியாது. இருந்தாலும் அடியேன் வர்ணிக்கிறேன்னு புறப்படுறார். நான்காவது ஸ்லோகத்துல அதே ஆழ்வான்
உன் குணத்தை நான் வர்ணிக்க புறப்பட்டுட்டேன். ஆனா எல்லாருமே என்னை இகழ்ந்து பேசுகிறார்கள். இருந்தாலும் உன் குணத்தை நான் வர்ணிக்கிறேன். அது பெரிய கங்கா தீர்த்தம் போல. அப்பேற்பட்ட அந்த கங்கா தீர்த்தத்தோட புனிதத்தன்மை அறியாமல் அங்கே செல்கின்ற ஒரு நாய் அந்த தீர்த்தத்தை நாக்காலே நக்கி சாப்பிட்டு தன்னுடைய தாகமான அந்த விடாயை தீர்த்துக் கொள்கிறது. அதே போல நானும் தேவரியிட ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த ஸ்தோத்திரத்தாலே மகிழ்ச்சி கொள்வேங்கிறார். 5வது ஸ்லோகத்துல என் சக்தி இருக்கிறையும் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அடியன் ரொம்ப நீச்சம்தான், இருந்தாலும் அடியனுடைய சக்தி இருக்கிறதையும் அடியன் சோஸ்திரம் பண்றேன். எப்படி அந்த கங்கா தீர்த்தம் நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுனால உனக்கு ஒரு கெடுதலும் வராது. எப்படி அந்த நாயானது அந்த கங்கையை ஸ்பர்ஷம் பண்ணியிருந்தோ, இருந்தாலும் கங்கைக்கு ஒரு தோஷமும் வரவில்லை. நாய் கங்கையை ஸ்பர்ஷம் பண்ணிடுத்து, இனிமே யாரும் கங்கையில தீர்த்தம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்றோமா? இல்லவே இல்லை. 5வது ஸ்லோகத்துல அந்த 4வது ஸ்லோகத்துல நைச்சி அனுசந்தானமும் 5வது ஸ்லோகத்துல என் சக்தி இருக்கிற வரைக்கும் உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன்னு பிரார்த்திக்கிறார். 6வது ஸ்லோகத்துல அந்த லக்ஷ்மி கடாட்சம், அந்த எம்பெருமானுக்கு உண்டான லக்ஷ்மி கடாட்சமானது இந்த சேரலுக்கு மட்டுமல்ல, எம்பெருமானுக்கும் அது ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மி கடாட்சம் அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத 6வது ஸ்லோகத்துல கொஞ்சம் விளக்கமாவே பார்த்தோம். இருந்தாலும் இன்னும் மேலும் ஒரு விசேஷமான அர்த்தத்தை அந்த இடத்துல நாம பார்க்கலாம். இதை ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல பிராட்டியுடைய கடாட்சத்தை சொல்லுகின்ற பொழுது, அபாங்கா பூயாம்சோ சதுவரி பரம் பிரம்ம ததபூத்து அமீயத்திர விராத்திர சச்ச சதமகாதி தததராதுன்னு சொல்லி அற்புதமா வர்ணிச்சு காட்டுறார் கூரத்தாழ்வானுடைய குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர். அபாங்கோ பூயாம்சோ யதுபரி பரம் பிரம்ம ததபூத்து, அதாவது இந்த லோகத்துல இந்த பிராட்டியினுடைய கடாட்சம் முழுமையாக நிறைவாக யாருக்கு கிடைக்கிறதோ அதுவே பரபிரம்மம். அபாங்கா பூயாம்சோ யதுபரி பரபிரம்மம் ததபூது அப்படிங்கிற ஸ்லோகத்துல அற்புதமா காட்டப்படுகிறது. அதனால அந்த பிராட்டியினுடைய கடாட்சம் எங்க விழுகிறதோ அந்த இடம் முழுமை பெறுகிறது, மங்களங்களை பெறுகிறது. அப்படி பிராட்டி கடாட்சத்தை முழுமையாக பெற்றது என்றால் அந்த ஒரே தத்துவம், அந்த வஸ்து பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணத்தான் இருக்க வேண்டும். அதனால இந்த பிராட்டியினுடைய பூர்ண கடாட்சம் எம்பெருமானுக்கு கிடைத்த பின்புதான் அந்த அவனுக்கு அந்த இறைவனுக்கு, இறைவன் சொல்றமே, அந்த இறைவனுக்கு நித்தியமா இறைமை சித்திக்கின்றது. பகவான்னு சொல்றமே, அந்த பகவத் அப்படிங்கிற தத்துவம் இருக்கே, அது எப்படி சித்திக்கிறதுன்னு கேட்டோம். பிராட்டியினுடைய பூர்ண கடாட்சத்தாலே எம்பெருமானுக்கு இறைத்தன்மை சித்திக்கிறது. மலரால் மதநோக்கம் உண்டானே. அதனால பிராட்டியின் கடாட்சமே அந்த எம்பெருமானுக்கு தாரகம் என்கிறார் திருமங்கை மன்னன். ந ஜீவேயம் க்ஷணமபி விநாதாம் அசிதே க்ஷணாம். இப்படி பிராட்டியினுடைய கடாட்சம் ஒரு க்ஷண காலமும் இல்லைன்னா என்னால ஜீவிக்க முடியாதுன்னா சக்கரவர்த்தி திருமகன். அதனால அப்பேற்பட்ட அந்த பூர்ண கடாட்சம் எம்பெருமானுக்கு மட்டும்தான். அதுல விசேஷமா 2-3 கடாட்சம், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். 2-3 கடாட்சங்கள் யாருக்கு கிடைக்கும்னு கேட்டோம். அது பிரம்மாவுக்கு கிடைச்சிருக்கு, அவர் பிரம்மாவாயிட்டார். இந்திரனுக்கு கிடைச்சிருக்கு, அவன் இந்திரன் ஆயிட்டான். இப்படியே அந்த கடாட்சத்தோட எண்ணிக்கைக்கு தகுந்தபடி, அந்த அளவுக்கு தகுந்தபடி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவதைகளும் சிறப்புற்று இருக்கிறார்கள். அதனால இந்திர பதவி கிடைக்கிறதோ பிரம்ம பதவி கிடைக்கிறதோ அது பிராட்டியுடைய கடாட்சம்தான். நம்மை காட்டிலும் அதிகமாக கடாட்சம் பெற்றவர்கள் அந்த பதவியை அடைகிறார்கள். பிரம்மாதியாஸ்ச சுராகா சர்வே முனையஸ்ச தபோதனாக ஏதந்தே தொத் பதச்சாயா பதச்சாயாம் ஆசிரித்திய கமலேஸ்வரி. அதனால அந்த பிராட்டினுடைய கடாட்சங்கள் மேலும் மேலும் கிடைக்கிறது. அது இந்திரன்னு சொல்லியாச்சுன்னா பிரம்மா இந்திராதி தொடக்கமான 33 கோடி தேவர்களுக்கும் அது உபலட்சணமாக காண்பிக்கப்படுகிறது. அதனால எம்பெருமான் தொடக்கமாக
கடைசி கீழ் குடிமகன் வரைக்கும் அத்தனை ஜீவராசிகளுமே பிராட்டியினுடைய கடாட்சம் இல்லை என்றால் தரிக்கவே முடியாது. அதை இந்த 6வது ஸ்லோகத்துல அற்புதமாக நமக்கு காட்டப்படுகிறது. அப்புறம் 7வது ஸ்லோகம். இந்த 7வது ஸ்லோகத்துல பிராட்டியினுடைய ஐஸ்வர்யம், அந்த கடாட்சத்தால லோகத்தாருக்கு நிறைய ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. அதே போல இந்த ஐஸ்வர்யமாவது என்றாவது எல்லா உயிர்களுக்கும் உண்டாகும்படி, எல்லா ஆத்மாக்களுக்கும் கிடைக்கும்படி நீ நன்றாக உன்னுடைய கடாட்சத்தை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த 7வது ஸ்லோகத்துல ஆழ்வான் பிரார்த்தித்துக் கொள்கிறார். ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சி விதிதம் சௌந்தர்ய லாவண்யயோ ரூபம் யச்சஹி மங்களம் கிமபி எல்லோகே சதித்யுச்யதே தத்சர்வம் ஸ்வததீனமேவ யதத ஸ்ரீரித்யபேதேன வா யத்வா ஸ்ரீமதீதி திருஷேன வச்சசா தேவி பிரதாம் அஷ்ணுதே. அற்புதமான ஸ்லோகம். அப்பேற்பட்ட இந்த ஸ்லோகத்துல, இந்த 7வது ஸ்லோகத்துல ஹே தேவி என்று அழைக்கிறார். தேவி என்று அழைக்கிறார். அசேஷ பும்சி ஐஸ்வர்யம் எது, அடுத்த பதம் அசேஷ பும்சி, எல்லா மக்களிடமும். எதைஸ்வர்யம், ஐஸ்வர்யம் எதுன்னு இருக்கு அன்வய கிரமத்துல. எதைஸ்வர்யம், எல்லோருக்கும் ஒவ்வொரு செல்வ சிறப்பு உண்டு. அப்பேற்பட்ட அந்த செல்வ சிறப்பு சௌந்தர்ய லாவண்யயோகோ, அப்பேற்பட்ட அந்த பிராட்டியினுடைய அந்த சௌந்தர்ய லாவண்யயோகோ ரூபம் எச்சஹி மங்களம். இந்த லோகத்துல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய மங்கள வஸ்துக்கள் எல்லாம், அப்பேற்பட்ட அந்த ஐஸ்வர்யமானது சௌந்தர்ய லாவண்யயோகம், ஒவ்வொரு உறுப்புகளின் அழகு, அந்தந்த அழகுக்கு எந்தெந்த ரூபம் உண்டோ லோகத்துல அத சொல்ற. யதைஸ்வரியம் சௌந்தர்ய லாவண்யயோகோ, அந்தந்த செல்வங்களுக்கு உண்டான அந்த சௌந்தர்யம் என்ன, அந்த யாதொரு ஸ்வரூபம், யத்ரூபம் யத்ரூபம் ச, அந்த யாதொரு ஸ்வரூபம் உண்டோ, யத் மங்களஞ்ச, எது மங்களமான பொருளோ, எது கிம் அபி, யத் கிம் அபி, எந்த வஸ்துவானது, சது, எந்த வஸ்துவானது, சத்து இதி நல்லது என்று சொல்லப்படுகிறதோ, உச்சியதே சொல்லப்படுகிறதோ, தத் சர்வம் அவையெல்லாம் த்வததீனமேவ உனக்கு அடங்கியதாவே இருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல காட்டுற. த்வததீனமேவ, அடுத்த பதம், அடுத்த பதத்துல யத் அதஹ, யத் அதஹ ஸ்ரீஹி இத்யபேதேன, யத் எந்த காரணத்தாலோ, அதஹ ஆகையால், தது சர்வம் அவையாவும், தத் சர்வம் அவையாவும், ஸ்ரீஹி ஸ்ரீஹி இதி திரு என்று, ஸ்ரீஹி இதி அபேதேனவா உன்னை விட வேறானது வேறொன்றும் இல்லாமல், யத்வா யத்வா அல்லது, யது வா அல்லது, ஸ்ரீமத் இதி ஸ்ரீமத் இதி ஈத்ருஷேன, ஸ்ரீமதிதீத்ருஷேன, ஸ்ரீமத் இதி ஈத்ருஷேன, இத்தகைய இவ்வாறு சொல்லக்கூடியவை எல்லாம் வச்சசா சொல்லாலோ, வச்சசா தேவி பிரதாம் அஷ்ணுதே, பிரதாம் பெருமையை, அஷ்ணுதே அடைகிறது அல்லவா. ஆக இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட கருத்து என்ன, இப்பேற்பட்ட இந்த ஐஸ்வர்யம்
பிராட்டினுடைய கடாட்சத்தால உண்டாகக்கூடிய அந்த ஐஸ்வர்யம் எறும்பு முதல் பிரம்மன் சதுர்முக பிரம்மா அளவாக எல்லா இடத்திலையும் உண்டு. அதனால ஒரு சிற்றெரும்பு அதற்கும் பிராட்டினுடைய கடாட்சம் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த சிற்றெரும்புக்கும் ஒரு ஆகாரம் கிடைக்கிறது, அதையும் பிராட்டினுடைய கடாட்சமா இருக்கு. சரி, அந்த சிற்றெரும்பு அதற்கே உண்டான சௌந்தரியத்தோட இருக்கு, லாவண்யத்தோட இருக்கு. ஒரு சின்ன எறும்பு அப்படியே போறது, அதுக்கும் உறுப்புகள்லாம் இருக்கு. எறும்பு என்ன அப்படியே ஒரே இதுவா, அதுக்கும் உறுப்புகள்லாம் இருக்கு, அதுக்கும் ஒரு சௌந்தரியம் இருக்கு, அதற்கும் ஒரு லாவண்யம் இருக்கு. இப்படி அந்த சிற்றெரும்புக்கு மேற்பட்ட லோகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுமே அவயவந்தோறும் அழகா இருக்கிறது, அவயவ சோபையோட இருக்கிறது. அதற்கு மேலாக சமுதாய சோபையோட இருக்கிறது, சௌந்தரியத்தோட. இப்படி இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே அது மாத்திரம் இல்லை, மங்களகரமான வஸ்துக்களும். மஞ்சள் சொல்றோம், புஷ்பம் சொல்றோம், தீபம் சொல்றோம். இப்படி மங்களகரமான வஸ்துக்கள் எல்லாமே இப்படி அழகிய வஸ்துக்களாயும் மங்களமான பொருள்களாயும் இல்லாது போனாலும் சில வஸ்துக்கள் நல்ல பொருள்கள் என்று சொல்லப்படுகிறது லோகத்துல. எல்லாத்தையும் மங்களகரமான பொருள் சொல்றோம். உப்புன்னு இருக்கு, கண்ணாடின்னு இருக்கு, மஞ்சள், குங்குமம். இப்படி லோகத்துல மங்களகரமான வஸ்துவும் இருக்கு, மங்களம் இல்லாம வஸ்துவும் இருக்கு. இப்படி எந்த வஸ்துவா இருக்கட்டும், அங்க இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே சாக்ஷாத் லக்ஷ்மி வாச்சக சப்தத்தாலே, லக்ஷ்மி சப்தத்தாலே அவை சொல்லப்படுகின்றன. எப்படி சொல்றோம்? அதெல்லாம் எல்லாத்தையுமே திருவிளக்கு, திருமாளிகை, திருமலை, திருமேனி, இப்படி நம்ம சொல்றோம். அதனால ஸ்ரீஹி இது. ஆக உன்னை விட்டு பிரிந்த வஸ்துக்கள் எதுவுமே இல்லை, எல்லா வஸ்துக்களிலும் பிராட்டியுடைய கடாட்சம் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த வஸ்துக்களுக்குள்ள சில வஸ்துக்களுக்கு நாம திரு ஸ்ரீ சப்தத்தை இட்டே நாம அந்த வஸ்துக்களை சொல்லுகிறோம். விளக்கு ஏத்துன்னு சொல்லக்கூடாது, திருவிளக்கு ஏத்து, திருப்போனகம் சமர்ப்பிக்க வேண்டும். நைவேத்தியன்னு சொல்லக்கூடாது, தலிகைன்னு சொல்ல வேண்டாம், திருப்போனகம்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு திருமாளிகை, திருமலை, எம்பெருமான் திருமேனி, இப்படியே சொல்றோம். ஆக எல்லா சப்தத்துக்குமே அந்த லக்ஷ்மி விசிஷ்ட வாச்சக சப்தமாக இருக்கிறது. அதுல லக்ஷ்மியினுடைய சம்பந்தத்தை இட்டே அந்த வஸ்துக்கள் திருமணம் தானே சொல்றோம். அதனால அந்த லக்ஷ்மி சம்பந்தத்தை இட்டே அந்த வஸ்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஸ்ரீரிதி அபேதேனவா யத்வா ஸ்ரீமதி இதி ஈதிருஷேன வச்சசா தேவி பிரதாம் அஷ்ணுதே என்று இது அற்புதமாக காட்டப்படுகிறது. அதனால நன்மை உள்ள வஸ்துக்கள் எல்லாமே அந்த பிராட்டியினுடைய ஸ்ரீ சப்தத்தை இட்டே அனுசந்தரிக்கப்படுகின்றன, சொல்லப்படுகின்றன. அப்படி ஒரு பெருமை இந்த 7வது ஸ்லோகத்துல நமக்கு காட்டப்படுகிறது. ஐஸ்வர்யம் யதசேஷ பும்சி. இப்பேற்பட்ட இந்த சேதனர்கள், அந்த சேதனர்கள்ட்ட உள்ள செல்வம் ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த செல்வம், அந்த செல்வத்துக்கு இது சௌந்தரியமும் சொல்றோம், லாவண்யமும் சொல்றோம். அப்பேற்பட்ட அந்த செல்வம், அந்த செல்வத்தை பிரிச்சு பிரிச்சு சொல்றோம். அவருக்கு அங்க எஸ்டேட் இருக்கு, அந்த பக்கம் அவருக்கு பங்களா இருக்கு, இந்த இடத்துல அவருக்கு பெரிய தோட்டம் இருக்கு, அந்த இடத்துல பாக்குறோமே அந்த 4 குளம், அது எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். இப்படி இந்த செல்வத்தை நாம பிரிச்சு பிரிச்சு சொல்றோம். அதுக்கு சௌந்தரியம்னு பேரு, லாவண்யம்னு சொல்றோம். இங்கேருந்து பாருங்க 500 ஏக்கர் நிலம். முதல்ல என்ன சொன்னோம்? அந்த நிலத்துல இது வாழைத்தோட்டம், இது நன்செய் நிலம், இது புன்செய் நிலம், தனித்தனியா சொல்றோம் செல்வத்தை. அதுக்கப்புறம் லாவண்யமா சேர்த்து சொல்றோம். இங்கேருந்து இருக்கிற இந்த 500 ஏக்கரும் அவருக்கு தான் சொந்தம். அதே போல ஒவ்வொரு செல்வத்துக்கும் இப்படி சௌந்தரியமும் லாவண்யமும் இருக்கு. எந்தெந்த பொருள் மிகவும் நல்லது என்று சொல்லுகிறாரோ
அவை எல்லாமே ஸ்ரீஹி என்கிற சப்தத்தாலும் ஸ்ரீமதி என்கிற சப்தத்தாலும் சொல்லப்படுகிறது. ஆத்துல எல்லாரும் பசுமாடுன்னா சொல்றோம், மகாலட்சுமி அழைச்சுட்டு வாங்க, கிரகப்பிரவேசம் பண்றோம் ஆத்துல. முதல்ல பசுமாடு கண்ணுக்குட்டியும் வரணும். அந்த லக்ஷ்மியை அழைச்சுட்டு வாங்க, ஆத்து லக்ஷ்மியை அழைச்சுட்டு வாங்க. ஆத்துல லக்ஷ்மி இருக்காளா அப்படின்னு கேட்டா, எங்க ஆத்துல ஒரு காரியம் பண்றவர் இருக்கா சர்வன்ட், அவ பேர் லக்ஷ்மின்னு சொல்லக்கூடாது, பசுமாட்டு அப்படி சொல்றான். ஏன்னா அது தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் சம்வத்சரம் தீர்க்கமாயுன்னு இந்த மங்களகரமான ஆசீர்வாதத்துல அந்த பசுமாட்டை லக்ஷ்மின்னு சொல்றோம். இப்படி அந்தந்த மங்கள வஸ்துக்களுக்கு ஸ்ரீஹி என்றும் ஸ்ரீமத் என்றும் நாம் அழைக்கிறோம். எல்லாரும் பாகவதம் சப்தாகம், ஸ்ரீமத் பாகவத சப்தாகம். ஸ்ரீராமாயணம் காலக்ஷேபத்துக்கு போறேன், ராமாயண உபன்யாசத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடாது, ஸ்ரீராமாயண உபன்யாசத்துக்கு போறேன். ஏன்னா உயர்ந்த கதி அறிக்கக்கூடிய அந்த ராமாயணம், ராமனுடைய கதாமிரதத்தை கேட்க கேட்க நம்முடைய பாபங்கள் எல்லாம் அழிந்து நமக்கு நல்ல கதியை கொண்டு நம்ம உஜ்ஜீவன் அடையக்கூடிய அந்த ராமாயணத்தை ஸ்ரீராமாயணம் என்று சம்பிரதாயத்தை சொல்லணும், ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்றோம். அதனால இப்பேற்பட்ட இந்த வஸ்துக்கள் எல்லாம் உனக்கு அதீனமாக இருக்கின்றன, உனக்கு கீழ்ப்படிந்து இருக்கின்றன. அதனால உனக்கு ஸ்ரீஹின்னு பேர். அதனால உன் பெயரை சொல்லித்தான் இந்த மங்கள வஸ்துக்களை எல்லாம் நாங்கள் அந்தந்த வஸ்துக்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ என்கிற அந்த ஒரு எழுத்தை இட்டுதான் ஸ்ரீஹி. எல்லாருமே ஸ்ரீஹி போட்டுதான் எழுதிட்டு இருக்கோம். கல்யாண பத்திரிகையிலேயே முதல்ல ஸ்ரீஹி போட்டுருவோம், ஸ்ரீராமஜெயம்னு போடுறோம். வெறும் ராமஜெயம் போடக்கூடாது, ஸ்ரீராமஜெயம்னு போடணும். அதனால அந்த மங்கள சப்தத்தை இட்டுத்தான் எல்லோரும் நாம் வழக்கிலே அதை உபயோகப்படுத்துகிறோம். ஒருவன் மிகுந்த அழகுள்ளவனாய் இருக்கிறான், அவனை போய் ஸ்ரீமான்னு சொல்றான். அவன் ஸ்ரீமான், அவன் ஆள் சுமாராத்தான் இருக்கான், ஆனா அவனுடைய திருமேனிய இந்த பட்டாடைகள்லாம், இந்த பட்டாடைகளும் ஆடை அணிகலன்களும் கையில விலையுயர்ந்த அந்த வைரத்துல பண்ண அந்த வாட்சு, இப்படி தன்னை ஒரு செல்வந்தனாக அவன் காட்டிக் கொள்கிறான். அவரை பார்த்து ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்ரீமான்னா என்ன? ஸ்ரீயை உடையவன் அர்த்தம். ஸ்ரீனா செல்வம், அந்த செல்வம் அவன்கிட்ட இருக்கு, அவனுக்கு ஸ்ரீமான் அப்படின்னு. அதே போல வாக் ஸ்ரீமான் அப்படின்னு பேர் கிடைச்சது அனுமனுக்கு. சீதை கேட்டா ஆஞ்சநேயர்கிட்ட, வானரானாம் நரானாஞ்ச கதமாசித் சமாகமா, நீங்கள் வானர்கள், ராமலட்சுமணர்கள் நரர்கள், உங்களுக்கு ஒரு வா ஜாஸ்தியா இருக்கு எழுத்துல, நர வானர. அஸ்மத் ஆச்சாரியன் சொல்லுவார், வானர நர ரெண்டு இருக்கு, அதுவும் நர தான், அதுக்கு முன்னால ஒரு வா ஜாஸ்தியா இருக்கு. அந்த வானரங்களுக்கு அக்ஷரத்துல ஒரு வா ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி வாள் பின்னால் இருக்கக்கூடிய அதுக்கு தொங்கக்கூடிய அந்த வாள், அது அவயவத்துல ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கான். உடம்புல ஒரு வாள் ஜாஸ்தி, மனுஷனுக்கு வாள் இல்லை, அதுக்கு வாள் இருக்கு. அக்ஷரத்துல வானரம், மனுஷன் நரம் அப்படிங்கிற. எப்படி உங்களுக்குள்ள சம்பந்தம் வந்ததுன்னு கேட்டான். ஏன்னா வாக் ஸ்ரீமான் அப்படின்னு ஆஞ்சநேயர் கொண்டாடுறமே. உடனே சொன்னாலாம், தேவி உன்னுடைய கடாட்சத்தாலே வந்த சம்பந்தம். இப்படி ராவணன் ஒண்ணு புஷ்ப விமானத்துல எடுத்து செல்கின்ற காலத்துல நீ அங்கேருந்து கலற்றி எறிந்த அந்த ஆபரணங்கள் எல்லாம் இந்த ரிஷிம பர்வதத்துல விழுந்தது. அந்த ஆபரணத்தை எடுத்து கண்களிலே ஒற்றி கொண்டோம், அதை பத்திரமா வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ராமலட்சுமணர்கிட்ட அதை கொடுத்தோம், உன்னுடைய கடாட்சம் இப்படி வந்தது அப்படின்னு சொல்றார். அதனால அவருக்கு வாக் ஸ்ரீமான். அதற்கு அதுல லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா கைங்கரிய ஸ்ரீமான்னு பேர். சது நாகவர ஸ்ரீமான் அப்படின்னு கஜேந்திரனுக்கு பேர். எப்பவும் புஷ்பத்தை பறிச்சு எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டே இருக்கான். எந்த குளத்தை பார்த்தாலும் சரி புஷ்பத்தை பறிக்க ஓடிடுவான். கண்ணில் ஒரு புஷ்பம் தட்டப்படாது. புஷ்பத்தை எடுக்க வேண்டியது எம்பெருமான ஆராதிக்கணும். அப்பேற்பட்ட அந்த கஜேந்திரனுக்கு, அதனால கஜேந்திர ஆழ்வான்னு பெயர் பெற்றார், லக்ஷ்மண ஆழ்வான்னு பெயர் பெற்றார். இவர் திருவடினே அவருக்கு பெயர் கிடைச்சது. அவள்லாம் நிஜமான ஸ்ரீமான்கள்.
அதனால கைங்கரிய ஸ்ரீமான்னு நம்ம கொண்டாடுறோம். அதனால அந்த ஸ்ரீயை இட்டுத்தான் ஒவ்வொன்றும் சிறப்பித்து சொல்லப்படுகிறது. அதனால அழகான வஸ்துவோ, பளபளக்கிற இருக்கிற வஸ்துவோ, மங்களகரமான ஒரு வஸ்துவோ, நன்றாக லாபத்தை அளிக்கக்கூடிய ஒரு வஸ்துக்களோ, நமக்கு இன்பங்களை தரக்கூடிய வஸ்துக்களோ, நம்மளுடைய ஆத்மக்ஷேபத்துக்கு உண்டான எல்லா பதார்த்தங்களும் ஸ்ரீ என்றே அந்த பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு இந்த உலகத்திலே சொல்லப்படுகிறது. அதனால ஸ்ரீமன் நாராயணன் தான் சொல்லி பழகணும். திருமால் திருமால்னு சொல்லி பழகணும். திருமகள் கேள்வன்னு சொல்லி பழகணும். ஸ்ரீயப்பதி அப்படின்னு சொல்லி பழகணும். லக்ஷ்மிபதி சொல்லி பழகணும். ரமாபதி சொல்லி பழகணும். சீதாபதி சொல்லி பழகணும். அதனால பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமான் திருப்பெயரையே சொல்ல வேண்டும். அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படிதான் சொல்லணும். பெரிய பிராட்டியார், பெரிய பெருமாள் அப்படித்தான் சொல்லணும். பெருந்தேவி வரதன், பெருந்தேவி அருளாளன் அப்படி சொல்லி பழகணும். அதனால இந்த லோகத்துல ஒரு நல்ல பொருளையோ மங்களகரமான வஸ்துக்களையோ அது பார்க்கின்ற காலத்துல ஸ்ரீமத்துங்கிற பொருளோட சேர்ந்து அந்த ஸ்ரீ சம்பந்தத்தால எல்லா நன்மைகளையும் எல்லா மங்களத்தையும் நமக்கு கொடுக்கின்றன. திருமாங்கல்ய தாரணம், மாங்கல்ய தாரணம் சொல்லக்கூடாது, திருமாங்கல்ய தாரணம். அது திருவை சேர்த்து தான் சொல்றோம். அப்பவும் அந்த இடத்துல புருஷ சூக்தம் சொல்லியோ, விஷ்ணு சூக்தம் சொல்லியோ, நாராயண சூக்தம் சொல்லியோ, சகசநாமம் சொல்லியோ அந்த திருமாங்கல்யத்தை ஆராதனை பண்றது இல்லை. விவாகத்துல ஸ்ரீ சூக்தம் சேவிச்சு அப்புறம் அந்த பெரிய பிராட்டியாருக்கு உண்டான அஷ்டோத்தர சதநாம நாமாவளியை சொல்லி குங்கும அர்ச்சனை பண்றோம் அந்த திருமாங்கல்யத்துக்கு. ஏன்னா மங்களம், மங்களகரமான வஸ்து. மணாலனே மங்கையின் பாக்கியம்னு அந்த அப்பேற்பட்ட அந்த வது, அந்த கன்யா ரத்னம் அவ கழுத்துல ஏறப்போற அந்த திருமாங்கல்யம், அதற்கு இவ்வளவு பெருமை இருக்கு. அதனால செல்வமாகட்டும், அழகாகட்டும், மங்கள வஸ்துக்களாகட்டும், உலகில் உள்ள நல்ல பொருட்கள் எல்லாமே பிராட்டிக்கு அதீனமாக இருக்கின்றன. எல்லா பதார்த்தங்கள்லையும் பிராட்டி அம்சம் இருக்கு. ஒரு சின்ன சித்து எறும்பு முதல் பிரம்மன் வரைக்கும் பிராட்டியினுடைய கடாட்சத்தாலே அவர்கள் தம் தம் காரியத்தை செய்து வருகிறார்கள். எல்லாத்திலையும் பிராட்டிக்கு அன்வயம் இருக்கு. இருந்தாலும் இந்த மங்கள வஸ்துக்கள் எல்லாம், நல்ல வஸ்துக்கள் எல்லாம், நன்மை அளிக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் நல்ல பொருள்களும் பிராட்டிக்கு அதீனமாக இருக்கிறது என்று இந்த 7வது ஸ்லோகத்திலே பேசப்படுகிறது. இப்ப 8வது ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். தேவி त्वन्महिमावतीर्न हरिनानापि त्वया ज्ञायते यद्यप्येवम् अथापि नैव युवयोः सर्वज्ञता हीयते यन्नास्त्येव तदज्ञतामनुगुणाम् सर्वज्ञताया विदुः. அற்புதமான இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல கடைசி அந்த உத்தரார்த்தத்துல முடிக்கும் பொழுது யோமாம்போஜம் இதந்தயா கில விதன் பிராந்தோ அயமித்யுச்யதே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். உச்சியதே கில அயம் பிராந்தா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். தேவி, ஹே தேவி, பெரிய பிராட்டியாரேன்னு அந்த இடத்துல சம்போதனத்துல கூப்பிடுறார். இந்த 8வது ஸ்லோகத்துல பிராட்டியே உம்முடைய வைபவம் இருக்கே, அந்த வைபவமானது உம்மாலும் கூட, உம்முடைய பர்த்தா இருக்கார் அழகிய மணவாளன், அந்த எம்பெருமானாலும் கூட இந்த அளவு என்று அளவிட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்றார். துவத்து மகிம அவதிஹி, உம்முடைய பெருமையின் எல்லை இருக்கே, ஹரினா அபி, அந்த எம்பெருமானாலையும் கூட, யத்யபி எப்படியும், ந ஞாயதே அறியப்படுகிறது இல்லை.
ஏவம் துவயாபி இப்படியாக உம்மாலும் கூட ந ஞாயதே அறியப்படுகிறது இல்லை. அதாபி ஆயினும் யுபயோகோ உங்கள் இருவருடையவும் சர்வஜதா எல்லாம் அறிந்தவர்கள். சர்வஜத்துவம் எம்பெருமானுக்கு இருக்கு. சர்வஜத்துவம் சர்வஜத்துவம் சங்கல்பத்துவம் இப்படி எம்பெருமான்ட்ட எல்லாமே பரிபூர்ணமா இருக்கு. அவனே சத்தியமாக இருக்கிறான் எம்பெருமான். இப்படி லோகத்துல உங்கள் இருவருடையவும் சர்வஜதா ந ஏவஹீயதே எல்லாம் அறிந்தவர்கள். சர்வசக்தன் எம்பெருமான், சர்வாப்த காமன் எல்லா ஆசைகளையும் நிரம்ப பெற்றவன். எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஒரு குறையும் இல்லை. அவாட்ட இருக்கிற ஒரே குறை மனவர்த்தம் என்னன்னா, இந்த சேதனர்கள் நம்மை ஆசிரியிக்க வருவதில்லையே, இந்த எப்போது இவன் நம்மை ஆசிரியிக்க போகிறான்னு காத்துன்னு இருக்கான் எம்பெருமான். அதிகாலையிலேயே புறப்பட்டு வந்துடுற திருவரங்கத்தை நம்பெருமான். எல்லா சேதனர்களும் வரணும், இந்த திருவரங்கத்தோட இந்த மண்ணை மதிக்கணும். இந்த காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் பரவாசுதேவோ ஸ்ரீரங்கநாதா பிரத்யக்ஷம் பரமம் பதம்னு சொல்லி இந்த 20 நாட்கள் பூலோக வைகுண்டமாவே தேடக்கூடியது. அப்பேற்பட்ட சர்வசக்தனா இருக்கான், சர்வாப்த காமனா இருக்கான் அந்த எம்பெருமான். இருந்தாலும் இந்த பிராட்டியுடைய பெருமை உனக்கும் தெரியாது பிராட்டி. ஓம் பர்த்தா இந்த பக்கத்துல இருக்கா நாராயணன், இவருக்கும் தெரியாது. அதனால உங்க 2 பேருக்கும் சர்வஜத்துவம் பிடித்தா இல்லை, அதுல ஒரு குறையும் இல்லை. நீங்கள் இருவருமே பரிபூர்ணமான ஞானத்தை உடையவர்கள், அதுல உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. எங்களுக்குத்தான் ஞான சங்கோச்சம், எப்போதுமே ஞான பிரகாசம்தான் அந்த மிதுனமாகிய எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும். அதனால சர்வஜதா ந ஏவ ஹீயதே உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. யது ந அஸ்தி ஏவ எந்த பொருளானது கிடையவே கிடையாதோ, எது ந அஸ்தி ஏவ அஸ்தி ஏவ அந்த பொருள் அங்கே கிடைக்கிறது, ந அஸ்தி ஏவ கிடையவே கிடையாதோ, ததஜதாம் அதை பற்றி அறிந்து கொள்ள முயலாமல் இருப்பது. சர்வஜதாயாக எல்லாம் அறிந்தமைக்கு தகுந்ததாக அனுகுணாம் விது அறிகிறார்கள். அதனால எந்த பொருளானது கிடையவே கிடையாதோ அதை பற்றி அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பதை எல்லாம் அறிந்தமைக்கு தகுந்ததாக இந்த விதுகு இந்த சான்றோர்கள் அறிகிறார்கள். அதனால உன்னுடைய வைபவத்தை, உன்னுடைய குணத்தை, உன்னுடைய புகழ, உன் பெருமையை, மகிமையை, மேன்மையை அளவிட்டு சொல்ல முடியாது. அதற்காக எது இந்த லோகத்துல அளவிட்டு சொல்ல முடியாமல் இருக்கிறதோ அதை அறிந்தவர்கள். எஸ்யா மதம் தஸ்ய மதம் லோகத்தை நான் பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று எவன் சொல்லுகிறானோ அவனே பிரம்மத்தை நன்றாக அறிந்தவன். நான் பிரம்மத்தை உணர்ந்தேன், நான் பிரம்மத்தை உணர்ந்து கொண்டேன், நான் பிரம்மத்தை அறிந்து கொண்டேன், நான் பிரம்மத்தை தெரிந்து கொண்டேன் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் பிரம்மத்தால் அடையப்படுபவனும் அல்ல, அந்த பிரம்மத்தை இவன் அடைபவனும் அல்ல, அந்த பிரம்மத்தை நன்றாக அறிந்து கொண்டவனும் இல்லை. அதனால உன்னுடைய பெருமையை அளவிட்டு சொல்ல முடியாது என்று சொல்லுவதே சான்றோர்களுக்கு அழகு. ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வீட்டுக்கு போனோம், உங்களுக்கு எங்க சொத்து இருக்குன்னு கேட்டோம். இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டார். அவர் வீட்டுக்கு பக்கத்துல போனோம், அவரை விட பெரிய செல்வந்தர், நேரம் அவர்கிட்ட போனோம், உங்களுக்கு எங்கெங்க சொத்து இருக்கு, உங்க ஆஸ்தி எல்லாத்தையும் சொல்லணும். அங்க இருக்கு, இங்க இருக்கு, அந்த இடத்துல இருக்கு, இது போக எனக்கு தெரியாமையே நிறைய இருக்கு, எனக்கு தெரியாததே நிறைய இருக்கு அப்படின்னு. அப்ப முதல்ல பார்த்தமே அவரும் செல்வந்தர் தான், இரண்டாவது பார்த்தமே அவரும் செல்வந்தர் தான். முதல்ல இருக்கிற செல்வந்தர் தன்னுடைய சொத்து கணக்க சரியா காண்பித்து கொடுத்துட்டார். அதனால அவருக்கு இனிமே
ஒரு தொந்தரவும் இல்லை ஈடியிலேருந்து. சரியா சொல்லிட்டேன். அடுத்த செல்வந்தட்ட போனோம். அவர் அங்க இருக்கு இங்க இருக்கு, எனக்கு இவ்வளவு தெரியும், இவாட்ட கேட்டு பாருங்கோ, இது போக எனக்கு தெரியாமையே நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப இதுல யாரு செல்வந்தர்? எல்லாம் அறிந்தவர் பெரிய செல்வந்தரா? தம்முடைய சொத்து விவரமே தெரியல, அப்படி பெருகி கிடக்கு, அப்பேற்பட்டவர் பெரிய செல்வந்தரானா? யாரு சரியாக தம்முடைய சொத்தை அறிந்து கொள்ள முடியவில்லையோ அவனே பெரிய செல்வந்தன். அதே போலத்தான் இங்கேயும் அந்த பிராட்டியுடைய அந்த பெருமையை அளவிட்டு சொல்ல முடியாது என்று சொல்பவனுக்கே அந்த பெருமை வந்து சேர்கிறது. வியோம அம்போஜம், வியோம அம்போஜம் இதந்தயா, ஆகாய தாமரையை இதுதான் அது என்பதாக அறிகிறவன். ஆகாய தாமரைன்னு ஒண்ணு உண்டா? கிடையாது. ஆகாய தாமரை ஏதோ பேச்சு வழக்குல சொல்றோம், அவன் அவன் ஆகாய தாமரையே பார்த்தவன் அப்படின்னு, அவனுடைய பெருமைக்காக அதை சொல்றோம். ஆகாய தாமரை இதுதான், வியோமாம்போஜம் இதந்தயா, ஆகாய தாமரை இதுதான் என்று என்பதாக, விதன் கில விதன் அவ்வாறு அறிகிறவன், விதன் அயம் பிராந்தஹா இவன் பைத்தியக்காரன், இதி உச்சியதே இப்படி நாட்டில் உள்ளோரால் சொல்லப்படுகிறான் என்றோ. அதனால ஆகாய தாமரைன்னு பேச்சு வழக்குல சொல்லலாமே ஒழிய, அந்த ஆகாய தாமரை, நான் அந்த ஆகாய தாமரையை பார்த்திருக்கேன்னு சொன்னா உன லோகத்துல பைத்தியக்காரன்பா. அதனால ஆகாய தாமரை, இந்த குதிரை கொம்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, இதை யாருமே பார்த்ததில்லை. அதான் ஒரு பேச்சு வழக்கில் ஒரு உதாரணமா சொல்றோம், அவ்வளவுதான். அதை நான் பார்த்தேன்னு சொன்னா இந்த லோகம் அவனை பைத்தியக்காரன்னு சொல்லும். அதே போலத்தான் இந்த பிராட்டினுடைய வைபவத்தை நான் நன்றாக அறிந்தவன், பிராட்டினுடைய குணம் எனக்கு நன்றாக தெரியும் என்று எவன் கூறுகிறானோ அவனை இந்த லோகமானது பைத்தியக்காரன் என்று சொல்லும், பித்து பிடித்தவன் என்று சொல்லும். அதனால இந்த வைபவம் உம்மாலும் அறிய முடியாது, உம்முடைய பர்த்தாவான எம்பெருமானாலும் அறிய முடியாது. அதனால உங்களுடைய சர்வக்கியத்துவத்துக்கு ஒரு குறையும் இல்லை. சர்வசக்தன்னு சொன்னீரே, சர்வாப்த காமன்னு சொன்னீரே, அதனால எம்பெருமானுக்கு குறையான்னா ஒரு குறையும் இல்லை. எப்படி அந்த செல்வந்தன், எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், இது போக இன்னும் எங்கெங்கெல்லாமோ எப்படிலாமோ இருக்கு சொத்து, எனக்கு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் சொத்து இருக்கு, இப்ப அங்கேயும் சொத்து வாங்கலான்னு சொல்லிட்டார் பிரதம மந்திரி. அப்பவே எங்க பெரியவா வாங்கி வச்சுட்டார், அதனால எனக்கு எங்க இருக்குன்னு முழுமையா தெரியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தமா? இல்ல இல்ல, மிதமிஞ்சின செல்வந்தர்னு அர்த்தம். அதே போலத்தான் இங்கே பிராட்டினுடைய வைபவத்தை பிராட்டியும் அறிந்தவன் அல்ல, பெருமானும் அறிந்தவன் அல்ல. அதனால உங்கள் சர்வக்கியத்துவத்துக்கு எல்லாம் அறிந்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள் என்கிற அந்த தன்மைக்கு ஒரு குறவும் இல்லை. இப்படி சர்வ பதார்த்தங்களுக்குள்ளே உம்முடைய பெருமையும் சேர்ந்திருக்கிறது. இந்த லோகத்துல இருக்கிற அனைத்து பொருள்களிலும் உம்முடைய பெருமை சேர்ந்து இருக்கிறது, அதனை நீங்கள் அறியவில்லை. சர்வ பதார்த்தத்தில் ஏகதேசத்தை அறியவில்லை என்கிறபடியால் சர்வக்கியத்துவத்துக்கு பங்கம் வராது. அதனால அவ்வளவு பெரிய இடம், அவ்வளவு, இது பூராவுமே உங்க இதா, இது பூராவுமே இல்லை, இதையும் தாண்டி அதுக்கும் பக்கத்து ஊர்ல அப்படி என்னுடைய நிலம் போயிட்டே இருக்குங்கிறார் ஒருத்தர். இவ்வளவுதான்னு சொல்லல, அவ்வளவுல கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு இன்னும் தெரியாதுங்கிறார். அப்படி சொல்றதுனால அவருடைய அறிவுக்கு ஒரு குறைவும் வரவில்லை. அதனால உங்களுடைய மகிமைக்கு எல்லையில்லாம இருக்கிறது. தொன் மகிமா அவதிகி, எல்லையில்லா பெருமை இருக்கிறது. எப்படி அசத்தான பதார்த்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமையாலே அது உள்ளதாக அறியாமை, இது யதார்த்தமான விஷயம். பிராட்டிக்கு உண்டான பெருமை இவ்வளவுதான் என்று அளவிட்டு சொல்ல முடியாது. அதனால பிராட்டியே இவ்வளவு இருக்கும் வைபவம், அதனால உங்களுடைய சர்வத்தியத்துவத்துக்கு ஒரு பங்கமும் வரல. அதனால
உங்களுக்கு எப்படி ஆகாய தாமரையை நான் பார்த்தேன் என்று சொல்கிறானோ அவன லோகத்தில் உள்ளவா பைத்தியக்காரன்னு சொல்லிடுவான். அதனால இந்த பிராட்டியினுடைய வைபவத்துக்கு எல்லையே இல்லை. அதனால என்ன ஆகும்? இந்த ஆகாய தாமரையை நான் பார்த்தேன்னு சொல்றது ஒண்ணுதான். பிராட்டியினுடைய வைபவத்தை பிராட்டியும் அறிந்தவர் அல்ல, எம்பெருமானும் அறிந்தவன் அல்ல அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். இதனால பைத்தியக்கார சிகாமணின்னு பட்டம் கட்டிடுவா. பைத்தியக்கார சிகாமணினே பட்டம் கட்டிட்டான் ஒருத்தருக்கு. அவன் ஏதேதோ சொல்லிட்டே இருக்கானே இப்படி அப்படின்னு. பிராட்டிக்கும் தெரியாதான், ஈஸ்வரனுக்கும் தெரியாதா? ஆனா 2 பேருக்கும் இந்த லோகத்துல சர்வைக்கத்துவம் உண்டுங்கிறா, சர்வசக்தத்துவம் உண்டுங்கிறா, பரத்துவம் உண்டுங்கிறா, காரணத்துவம் உண்டுங்கிறா, வியாபகத்துவம் உண்டுங்கிறா, சக்தத்துவம் உண்டுங்கிறா, சத்தியகாமத்துவம் உண்டுங்கிறா. இது எல்லாம் உண்டுன்னு சொல்லிட்டு இப்படி இந்த பிராட்டியினுடைய பெருமையை அவளும் முழுமையாக அறிந்தவர் அல்ல, அந்த எம்பெருமானும் முழுமையாக அறிந்தவர் அல்லன்னு சொல்றாளே. என்னமோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா எல்லாரும். அதனால சீமை இல்லாத ஒன்றுக்கு சீமை அறியாமை சர்வஜத்துவத்தை அனுகுணம் என்னும் இடம். எல்லையே இல்லாத சொத்து, அவருடைய சொத்துக்கு எல்லையே இல்லை. உங்களுக்கு இந்த பேங்க்ல கணக்கு இருக்கா, அந்த பேங்க்ல கணக்கு இருக்கா? ஐயோ, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு கணக்கு இல்லாத வங்கியே கிடையாது. இனிமே புதுசா வங்கியை ஒருத்தர் கட்டணும். அவருக்கு என்னென்ன வங்கின்னு கணக்குன்னு சொல்ல தெரியாது, எல்லா வங்கியிலையும் கணக்கு இருக்கு. அவர் பைத்தியக்கார மாதிரி பேசுறா, லோகம் சொல்லும். அதனால தேவி தொன் மகிமா அவதிர் ந ஹரினா. அதனால அந்த எம்பெருமானும் உன்னுடைய பெருமையை இன்னதென்று அளவிட்டு அறிந்தவன் அல்லன் என்று அற்புதமா இதுல அவர் காட்டுறார். நீ சுவாமினியா இருக்க. ஹே லக்ஷ்மி தேவியே, இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். ஹே லக்ஷ்மி தேவியே, லீலா விபூதி நித்திய விபூதி, இப்படி 2 விபூதி, 2க்கும் அவன் சுவாமி, நீ சுவாமினி. உன்னுடைய பெருமையின் எல்லை நிலத்தை உன்னாலும் அறிய முடியாது, உன் கணவனாலும் அறிய முடியாதுங்கிற. இப்படி எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கின்ற அந்த எம்பெருமான், சக்தியுள்ள அந்த சர்வேக்கியன் உன்னை விட்டு பிரியாமல் இருக்கிறான். அதனால அவனுக்கு புருஷோத்தமன் பேரு. இப்பேற்பட்ட அவன் உன்னை முழுமையாக அறிந்தவன் என்று சொல்ல முடியவில்லையே. உன்னை அளவிட்டு அறிய முடியாதவனா இருக்கிறான். அந்த எம்பெருமானையும் அளவிட்டு அறிய முடியாது. அந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள் யாரும் இல்லை. அதே போலத்தான் நீயும் அறிய முடியாதவா இருக்கிறாயே அப்படின்னு ஆழ்வான் விண்ணப்பம் பண்றார். சர்வக்கியத்துவம் 2 பேர்ட்டும் இருக்கு. அந்த எம்பெருமானதான் அசங்கேய கல்யாண குணகணங்க மகார்ணவம்னு சொல்றோம். பிரம்மத்தை அளவிட்டு அறியவே முடியாது. நான் பிரம்மத்தை அறிந்தவன், உணர்ந்தவன், தெரிந்தவன் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் ஒன்றும் அறியாதவன். பிரம்மத்தை அறிய முடியவில்லை, பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடிய பிருகத் பிரம்மமா இருக்கு, பிருகத்தா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த திருக்கல்யாண குணங்களுக்கு எல்லையே கிடையாது. இன்னதுதான் என்று அறுதியிட்டு ஒரு வரையறை முடியாது பிரம்மத்தை. வேதாந்தம் சொல்லுகின்றன. இப்பேற்பட்ட உன்னுடைய பெருமையும் அளவிட்டு சொல்ல முடியலை. உன்னுடைய பிராட்டினுடைய வைபவம் அளவிட்டு சொல்ல முடியாது. அது எனக்கும் தெரியாதுங்கிற, என் பர்த்தாக்கும் தெரியாதுங்கிற. அவருடைய குணத்தை அளவிட்டு சொல்ல முடியாது. அது வேதாந்தமே சொன்ன விஷயம். திருவாய்மொழி 10:10 எல்லாம் அறிந்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள், எல்லாம் உணர்ந்தவர்கள் என்று எங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு லோகத்துல. அப்பேற்பட்ட எங்களுக்கு எங்களை பத்தின விஷயம் தெரியாதா அப்படின்னு கேட்கிறேன்.
பெருமானும் பிராட்டியும் கேட்கிறார். இப்படி என்னுடைய பெருமையை நானும் அறிந்தவன் அல்ல, என் பர்த்தாவான இந்த நாராயணனும் அறிந்தவன் அல்லன்னு சொல்லிட்டேரே, அப்போ என் பெருமை எம்பெருமானுக்கு தெரியாதான்னு கேட்டான். எங்களுக்கு ஒரு உம்மால எங்களுக்கு ஒரு குறை உண்டு பண்ணிட்டேரே, எல்லாம் அறிந்தவர்கள் என்கிற குறை உம்மால ஏற்பட்டு விட்டதே. ஒரு விஷயம் தெரியாம போனாலும் எல்லாம் தெரிந்தவன் என்கிற பெயருக்கு ஒரு குறைவு உண்டாகுமே. அவன் எல்லாம் அறிந்தவன், படகிலே செல்கிறான், எனக்கு அந்த சாஸ்திரம் தெரியும் இந்த சாஸ்திரம் தெரியும் எல்லாம் கேட்கிறான். ஒரு பெரிய வித்வான் பண்டிதன் படகுல ஏறிட்டார். ஒரு 30 நிமிஷம் பிரயாணத்துல பக்கத்து ஊருக்கு போகணும். ஐப்பசி கார்த்திகை மாசம் மழை. அந்த மலையில ஆத்து நிறைய ஜலம் வடிஞ்சு போயின்னு இருக்கு. படகுல போற படகுக்காரனை கூட்டு கேட்டாராம், அர்த்த சாஸ்திரம் வாசிச்சிருக்கியா? இல்ல தெரியாதுன்ட்டான். தர்மசாஸ்திரம் வாசிச்சிருக்கியா? தெரியாதுன்ட்டான். அப்ப நீ என்னதான் படிச்சிருக்கேன்னு கேட்டான். படகுதான் ஓட்ட தெரியும். திடீர்னு வெள்ளம் ஜாஸ்தி ஆயிடுத்து. வெள்ளத்துல வந்த ஒரு கட்டையில படகுல ஓட்ட விழுந்துருத்து. திரும்ப கேட்டான் படகுக்காரன், என்ன எல்லா சாஸ்திரத்தையும் கேட்டேரே, தர்மசாஸ்திரம் சொன்னேன், அப்புறம் அர்த்த சாஸ்திரம் சொன்னேன், மோட்ச சாஸ்திரம் சொன்னேன், இது எல்லாம் கேட்டீரே, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? படகுக்குள்ள ஜலம் வந்துட்டு இருக்கேன், இப்ப நான் குதிக்க போறேன், நீர் என்ன செய்ய போறீன்னு கேட்டேன். அதனால எல்லாம் தெரிந்தாலும் ஒரு விஷயம் தெரியாட்டா அதுக்கு ஒரு குறைவுதானே. அதனால எங்களுடைய சர்வஜத்துவத்துக்கு எல்லாம் அறிந்தவனும் என்கிற அந்த ஒரு குணத்துக்கு ஒரு குறைவு வருமே அப்படின்ட்டு கேட்கிறா பிராட்டி. உடனே அதுக்கு பதில் சொல்றார் ஆழ்வான். பெரிய பிராட்டியாருடைய பெருமை எல்லை நிலம் உங்களுக்கு தெரியாது என்று நான் சொன்னதுதான். உங்களுக்கு தெரியாது, உங்க பெருமை உங்களுக்கு தெரியாது. தனக்கும் தன் தன்மை அறிவறியான். எம்பெருமானுக்கு அவனுடைய பெருமையே தெரியாது. தனக்கும் தன் தன்மை அறிவறியான்ட்டார் ஆழ்வார். அதே போல இங்க பெரிய பிராட்டியார்ட்ட சொல்றார் கூறத்தாழ்வார், உன் பெருமை உனக்கு தெரியாது, நான் சொன்னதுதான். உண்மையிலும் உங்களுக்கு அது தெரியாதுதான். அதனால உங்களுடைய சர்வஜத்துவத்துக்கு ஒரு குறையும் வராது. ஒருவன் ஒரு விஷயத்தை அறிந்தவன் என்றால் அதற்கு பொருள் என்ன? அவ்விஷயத்தை உள்ளபடியே அறிந்தவன் என்பது பொருள். பிரம்மத்தை முழுமையாக அறிகிறான். பிரம்மத்தை முழுமையாக அறிந்தவன் தன்னுடைய வாயினாலே என்னால் பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்ல வேண்டும். அதனால ஒரு விஷயத்தை முழுமையாக அறிதலே அவ்விஷயத்துக்கு உண்டான வேறுபாட்டை நன்றாக அறிய முடியும். அவ்விஷயத்துக்கும் அவ்விஷயத்தை அதுள்ள வேறுபடிக்கே வேறுபாடாக அறிய வேண்டும். ஒரு விஷயத்தை முழுமையாக அறிந்து கொள்வது மற்றைய விஷயங்களுக்கும் ஒரு பொருளை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். இப்போ மாணிக்கம் இருக்கு, வைரம் இருக்கு, முத்து இருக்கு, தங்கம் இருக்கு, இப்படி நவரத்தனங்கள் இருக்கு. அந்த நவரத்னத்துல ஒரு ரத்தனத்தை நன்றாக அறிந்து கொண்டால்தான் மற்றைய ரத்னத்துக்கும் இந்த ரத்னத்துக்கும் உண்டான வேறுபாடு புரியும். அதுபோலத்தான் ஒரு ரத்னத்தை முழுமையாக அறியாமல் அந்த ரத்னத்தை மற்றொரு ரத்னத்தோடு இணைத்து பேசவும் முடியாது, வேறுபாட்டை உள்ளபடி சொல்லவும் முடியாது. அதனால ஒரு ரத்னத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு விஷயமோ ஒரு பொருளோ ஒரு பதார்த்தமோ அதை உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருவன் மரம் என்பது தெரியும் என்கிறான். வெறும் மரத்தை மட்டும் தெரிஞ்சா போறாது. எனக்கு நன்னா தெரியும் மாமரமா, இது தெரியும் மாமரம். வெறுமன மரத்தை தெரிஞ்சா போறாது. அந்த மரத்துக்கு கீழே வேர் இருக்கு, அந்த வேர் மண்ணுக்கு கீழே இருக்கு, மேலேருந்து மரம் நல்லா முளைச்சிருக்கு, அந்த மரத்துக்கு இத்தனை அடிக்கு மேல கிளைகள் வந்திருக்கு, அந்த ஒவ்வொரு கிளைகளுக்குள்ள இலைகள் இருக்கு. அப்படி வேரும் அடியில் பூமியில் இலைகளும் உள்ளது விருட்சம். மண்ணுக்கு அடியில் வேரும் மண்ணுக்கு மேலே உள்ள பூமியில் இலைகள் இருக்கின்றன, கிளைகள். அந்த கிளைகளே அந்த இலைகள், அந்த இலைகளுக்கு மேலாக ஒரு பூ, அந்த பூக்கு மேலாக ஒரு காய், அந்த காய் நன்றாக முற்று கனி. ஒரு மரத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால்
அதற்கு இவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால வெறுமனே நான் அந்த மரத்தை பார்த்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஒரு மரத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் முயலுக்கு கொம்பு உண்டா? முயல் கொம்பு இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆகாய தாமரையை பார்த்திருக்கிறேன். அந்த மலடிக்கு போன வருடம் பிள்ளை பிறந்தது. இப்படிலான்னு சொன்னா அவனை எல்லோருமே பித்தன் என்று ஏசுவார்கள், பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள். அது லோகத்துல உள்ள வழக்கு. உலகத்துல இல்லாத பொருளை இருப்பதாக நினைத்து அறிவதல்ல. உலகத்துல இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக எண்ணிக்கொண்டு, ஒரு முயல் கொம்பு, ஒரு ஆகாச தாமரை, இப்படி லோகத்துல இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக சொல்லுவது அது அறிவல்ல. அது ஒன்றும் பெரிய அறிவில்லை. அதனால ஒரு பொருளை நன்றாக அறிய வேண்டும் என்றால் அந்த பொருளிலே உள்ள உண்மையான குணங்களை அறிய வேண்டும். அதனால இந்த லோகத்துல உண்மையுள்ள ஒரு பொருள் ஒன்றை அது உள்ளபடியே அறிகிறவன் அப்படின்னு அதுக்கு பொருள். இதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த பெருமை தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? அந்த பொருளை உண்மையாக அறிந்து கொண்டவன் அர்த்தம். அதனால லோகத்துல அவனை பண்டிதன் என்றும் அறிவாளி என்றும் சான்றோன் என்றும் ஏன் சொல்கிறோம்னா, இந்த சமுதாயத்தை முழுமையாக நன்றாக அறிந்து கொண்டவர்கள். இப்படி திவ்ய தம்பதிகளான உங்களை, திவ்ய தம்பதிகள் உங்களை, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களே. ஆனால் இந்த பிராட்டியினுடைய பெருமைக்கு எல்லை நிலம் இருந்தால் அதையும் அறிந்திருப்பீர்கள். அப்ப அந்த செல்வந்தனுக்கு அவனுடைய சொத்து இவ்வளவுதான்னு தெரிஞ்சா சொல்லியிருப்பன். அதையும் தாண்டி இருக்கு. அதனால இல்லாத வஸ்துவை உளதாக அறிந்தால் அது பிரமை, பைத்தியக்காரன், ஆகாய தாமரை, முயல் கொம்பு இப்படி பேசுகின்றவன். அது இல்லாத வஸ்து. இங்க பிராட்டிக்கு அளவிட முடியாத, எல்லையற்ற, கணக்கற்ற பெருமைகள் எல்லாம் இருக்கின்றன. அதனால அந்த ஆகாச தாமரை ஒருவன் பார்த்ததாக சொல்லுகிறான். அதே போல எண்ணிவிடக்கூடாது, இந்த பிராட்டியினுடைய குணத்தை அளவிட முடியாது என்று. அப்படி சொன்னா அது பித்து பிடித்தவன், பைத்தியக்காரன் ஆயிரும். அதற்கு அவ்வாறு பொருள் கொள்ளக்கூடாது. இந்த பிராட்டியின் பெருமை எல்லையை நீங்கள் அறியாதது உங்களுடைய சர்வக்கியத்துக்கு குறைவை உண்டு பண்ணாது. அதனால உங்களுடைய பெருமையும் வைபவமும் மகிமையும் அளவற்றதா இருக்கின்றன. அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொல்வதனால உங்களுடைய சர்வக்கியத்துவத்துக்கு ஒரு குறையும் வராது. இல்லாத பொருளை இல்லை என்று அறிவது சர்வஜனைக்கு அனுகுணமாகாது. ஆகாச தாமரையை நான் பார்த்திருக்கேன்னு சொன்னான், அவன் எல்லாம் அறிந்தவன்னு இந்த லோகம் அவனை கொண்டாடாது. இந்த லோகம் அவனை பித்து பிடித்தவன், பைத்தியக்காரன். நான் நேற்றுக்கு முயல் கொம்பை பார்த்தேன், அந்த முயலுக்கு கொம்பு இருந்தது என்று சொன்னால் இந்த இல்லாத ஒன்றை இருப்பதாக அறிவது அது சர்வஜத்துவத்துக்கு அனுகுணமாகாது. ஆனால் அது அந்த சர்வஜத்துவத்துக்கு ஒரு குறையை உண்டு பண்ணும். ஆனால் இருக்கிற பொருளை, உண்மையான ஒரு பொருளை அறிகின்ற காலத்துல அதை பற்றி என்னால் அறிய முடியவில்லை என்று சொல்வதுதான் அதனுடைய சிறப்பு. அப்படி சொல்லுவதாலே உங்களுடைய பெருமை உங்களுக்கு தெரியாது, அது அளவற்றதா இருக்கிறது, அதற்கு ஒரு எல்லை இல்லை என்று சொல்வதனாலே உங்களுடைய சர்வஜத்துவத்துக்கு எல்லாம் அறிந்தவர்கள் என்கிற அந்த தன்மைக்கு உங்களுக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு உதாகரணத்தோட இந்த ஆகாய தாமரையும் முயல் கொம்பையும் நான் பார்த்திருக்கேன் என்று ஒருவன் சொன்னால் அவனை இந்த உலகம் பைத்தியக்காரன் என்று பட்டம் கட்டிவிடும். ஆனால் உங்கள் பெருமையை அளவிட்டு சொல்ல முடியாது. அந்த பெருமையை நீங்களும் அறிய மாட்டீர்கள் என்று நான் உங்களை சொல்லுகின்ற காலத்துல அப்பேற்பட்ட அந்த லோகமானது இவ்வளவு பெருமையோடு நன்றாக அந்த பெருமானையும் பிராட்டியும் அறிந்தவரான
இந்த ஆழ்வான் சொல்லுகிறார். அது முற்றிலும் உண்மைதான் என்று அனைவரும் அறிந்து கொள்வார்கள். யஸ்யாஸ்தே மகிமான ஆத்மனைவ தத் வல்லபோபி பிரபு நாளம் மாதுமியத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதா. பாரியர் பெரிய பிராட்டியாரே ஆள வந்தாரு அதையே சொல்றார். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு சொல்றார் ஸ்ரீ கூரத்தாழ்வான். இந்த இடத்துல யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ தத் வல்லபோபி பிரபு நாளம் மாதும் இயத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதா. பாரியர் பெரிய பிராட்டியாரே உமது கொழுனனான சர்வசக்தனான அந்த எம்பெருமானும் சுவாவத்தாலேயே எப்பொழுதும் அனுகூலமான எல்லையற்ற உனது பெருமையை இவ்வளவு என்று அளவிட்டு அறிய முடியாதவனாய் இருக்கிறான். அவனுக்கு தாம் தம் பெருமை அறியார் என்றபடி தன் பெருமை எப்படி அளவிட்டறிய முடியாதோ அவ்வண்ணமே உனது பெருமையும் அளவிட்டு அறிய முடியாதென்று பேசியது பொருந்தும். இது இங்க பொருத்தமா இருக்கு. யஸ்யாஸ்தே மகிமான ஆத்மனைவ தத் வல்லபோபி பிரபு நாளம் மாதும் இயத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் சுதகா. தனக்கும் தந்தன்மை அறிவறியான். இது ஆழ்வாருடைய பாசனம். தன்னுடைய பெருமையே தெரியாதவன் எம்பெருமான் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட உமக்கு எப்படி தாம் தம் பெருமை அறியார் என்று இருப்பது போல பிராட்டியினுடைய பெருமை அவனுக்கும் தெரியாது, உமக்கும் தெரியாது. இப்படி இந்த பிராட்டியினுடைய பெருமையாவது அவளது கல்யாண குண யோகமானது உபய விபூதி சேஷத்துவம். இந்த உபய விபூதிக்கும் சேர அந்த பிராட்டினுடைய பெருமையை அறிய முடியாது. அதுல சில 1-2 கடாட்சங்கள் பெற்றவர்கள் பிரம்மா இந்திரர்கள் ஆகிறார்கள். அதே போல இந்த பிராட்டியினுடைய ஒரு சில குணங்களை மட்டும் இந்த இடத்துல அடியன் ஸ்லோகத்துல விண்ணப்பிக்கிறேன். அளவிட முடியாத பெருமை இருக்கு, அளவிட முடியாத மகிமை இருக்கு. அது உங்களுக்கும் தெரியாது. எல்லாம் அறிந்தவர்கள் நீங்கள், எங்களுக்கு அது தெரியாது என்று சொல்வதால் உங்களுக்கு ஒரு குறையும் வராது. எப்படி அந்த பெரிய செல்வந்தன் கணக்கில்லாத தம் சொத்துக்கு எனக்கு தெரிஞ்சது எவ்வளவுதான், இது போக தெரியாது எவ்வளவோ இருக்கு ஊருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படி காலத்துல அவனை அவன் சொத்து அவனுக்கு தெரியாத, அவன் ஏழை என்று சொல்வதில்லை. எப்படி அளவிட்டு அறிய முடியாத ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் உடையவன் பெரும் செல்வந்தனோ அதே போல அளவிட்டு அறிய முடியாத அந்த வைபவத்தை உடைய நீங்களும் சர்வசக்தர்கள் தான். எல்லா அவாப்த சர்வ காமத்துவம் சர்வசக்தத்துவம் எல்லா பெருமைகளும் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. இந்த உபய விபூதி சேஷத்துவத்துக்கு, இந்த உபய விபூதி சேஷித்துவத்துக்கு ஒரு குறையும் உண்டாகாது அப்படின்னு ஆழ்வான் அந்த பிராட்டிட்ட விண்ணப்பிக்க, பிராட்டியும் பெருமானுமாக சமாதானம் அடைந்து அற்புதமாக அந்த இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டிய ஸ்ரீ ஆழ்வானை பார்த்து இருவரும் கண்மலர்ந்து நின்றார்கள். நாமும் அதே போல அளவிட முடியல, புரிய முடியல. 1 மணி நேரம் இந்த ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். எங்களுக்கும் அவர் ஏதோ சொன்னார், முழுசா எங்களுக்கும் புரியல அப்படின்னு சொல்லிடாம இன்னும் அந்த கிரந்தத்தை எடுத்து வாசிச்சு இன்னும் மேன்மேலும் அர்த்த விசேஷத்தை பல பேர்கிட்ட கேட்டு இன்னும் நாம அந்த பெருமான் பிராட்டியினுடைய வைபவத்தை மேலும் மேலும் அறிந்து கொள்ளலாம். மேற்கொண்டு 8வது ஸ்லோகம், அந்த 8வது ஸ்லோகத்துக்கு உண்டான விஷயத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம். ஆழ்வானுக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் பெரிய பெருமானுக்கும் பல்லாண்டு பாடி அற்புதமான இந்த அத்தியன உற்சவத்துல இன்றைய தினம் நாமும் அனுபவித்தோம் இந்த பிராட்டியினுடைய வைபவத்தை. அதற்கு நமக்கு இந்த அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை சந்த வகுப்புலையும் கத்துண்டு உபன்யாசமும் கேட்டுருக்கோம். அப்பேற்பட்ட இந்த சபாவில் இருக்கக்கூடிய நாம எல்லோருமே அந்த பெரிய பிராட்டியினுடைய கடாட்சத்தால மேலும் மேலும் இந்த உபன்யாசங்கள், இந்த தத்துவ விசாரங்களை விசாரம் பண்ணி நாமும் சத்தை அடையணும்னு பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.